ஜூஸு 19 வக்காலல்லதீன பாகம் பார்க்கலாம். இப்போ 41 பார்ட் 41. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ருக்கு 7. ஆது கூட்டத்தினரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூது, நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையுரிய இறை தூதன் ஆவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா? இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்து கொள்கிறீர்களா? இன்னும் நீங்கள் எவரையும் ஏதும் குற்றங்களுக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்களைப் போல் பிடிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களையெல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவி அளித்தவனை அஞ்சுங்கள். அவன் உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவி அளித்தான். இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு உதவி அளித்தான். நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என கூறினார். இதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் அல்லது நீர் எங்களுக்கு உபதேசம் செய்பவராக இல்லாதிருப்பினும் இரண்டுமே எங்களுக்கு சமம்தான் என கூறினார்கள். இது முன்னவர்களின் வழக்கமே என்று வேறில்லை. மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம். இவ்வாறு கூறி அவரை பொய்ப்பித்தார்கள். ஆதலின் நாம் அவர்களை அழித்தோம். நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. நிச்சயமாக உம்முடைய இறைவன் யாவரையும் மிகைப்பனாகவும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கிறான். ருக்கு 8. சமூது கூட்டத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஷாலிஹ், நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையுரிய இறை தூதன் ஆவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது. இங்குள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சந்தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் வேளாண்மைகளிலும் மிருதுவான கொலைகளுடைய பேரிச்ச மரங்களிலும் மேலும் ஆணவம் கொண்டவர்களாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொள்கிறீர்களே, இவற்றிற்கெல்லாம் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். இன்னும் நீங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு வழிபடாதீர்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நீர் மிகுதும் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கின்றீர் என்று சொன்னார்கள். நீரும் எங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறு இல்லை. எனவே நீர் உண்மையை சொல்பவராக இருந்தால் ஒரு அத்தாட்சியை கொண்டு வாரும் என்றனர். அவர் சொன்னார், இதோ அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகம் கிணற்றிலிருந்து அதற்கு ஒரு நாள் தண்ணீர் குடிப்புண்டு. உங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு நாளில் தண்ணீர் அருந்தும் முறை வரும். இன்னும் அவ்வொட்டகத்தை எவ்வித தீங்கை கொண்டும் நீங்கள் தீண்டாதீர்கள். அவ்விதமாக எதுவும் செய்வீர்களாயின் கடினமான ஒரு நாளின் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும். அவர்கள் அதன் கால் நரம்பை துண்டித்து கொன்றுவிட்டனர். அதனால் அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகவே வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கிறான். ருக்கு 9. லூத்துடைய சமூகத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் லூத், நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதன் ஆவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது. உலகத்தார்களில் நீங்கள் ஆடவர்களிடம் கெட்ட நோக்கோடு நெருங்குகின்றீர்களா? இன்னும் உங்கள் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவிமார்களை விட்டு விடுகிறீர்கள். இல்லை, நீங்கள் வரம்பு கடந்த சமூகத்தவராக இருக்கிறீர்கள். அதற்கு அவர்கள், லூத்தே, இப்பேச்சையெல்லாம் விட்டு நீர் விலக்கி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் இங்கிருந்து வெளியேற்றப்படுவீர் என கூறினர்.
அவர் கூறினார், நிச்சயமாக நான் உங்கள் செயல்களை கடுமையாக வெறுப்பவனாக இருக்கிறேன். என் இறைவனே, என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீயவற்றிலிருந்து காப்பாயாக என பிரார்த்தித்தார். அவ்வாறே நாம் அவரையும் அவர் குடும்பத்தார் யாவரையும் காத்து கொண்டோம். அழிந்து போவோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்ட கிழவியை தவிர. பின்னர் நாம் மற்றவர்களை அழித்து விட்டோம். இன்னும் நாம் அவர்கள் மீது கல் மாறி பொழியச் செய்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட, ஆனால் அதை புறக்கணித்தவர்கள் மீது அக்கல் மாறி மிகவும் கெட்டதாக இருந்தது. நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். ருக்குஹு 10. தோப்புவாசிகளும் இறை தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள். சுஹைப் அவர்களிடம், நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதன் ஆவேன். ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது. அளவையை நிறைவாக அளவுங்கள், அளவையை குறைப்பவர்களாக இராதீர்கள். நேரான தராசை கொண்டு நிறுத்துங்கள். மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை நீங்களே குறைத்து விடாதீர்கள். மேலும் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக அலையாதீர்கள். அன்றியும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த படைப்புகளையும் படைத்தவன் அவனுக்கே அஞ்சுங்கள் என கூறினார். அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீர் மிகுதும் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர். நீர் எங்களை போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறு இல்லை. உம்மை பொய்யர்களில் ஒருவராகவே நிச்சயமாக நாங்கள் எண்ணுகிறோம். எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் வானத்திலிருந்து ஒரு துண்டை எங்கள் மீது விழச் செய்யும். நீங்கள் செய்து கொண்டிருப்பதை என் இறைவன் நன்கறிவான் என்று அவர் கூறினார். பின்னரும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அடர்ந்திருந்த மேகத்துடைய நாளின் வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. நிச்சயமாக அது கடினமான நாளின் வேதனையாக இருந்தது. நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம் இறைவன் யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். ருக்குஹு 11. மேலும் நிச்சயமாக இந்த வேதமானது அகிலங்களின் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டது. ரூஹுல் அமீன் என்னும் ஜிப்ரயில் இதை கொண்டு இறங்கினார். நபியே, அச்சமூட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதற்காக இதை உம் இதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினார். தெளிவான அரபி மொழியில். நிச்சயமாக இது முன்னோர்களின் வேதங்களிலும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பனு இஸ்ராயல்களில் உள்ள அறிஞர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திருப்பதே அவர்களுக்கு அத்தாட்சி அல்லவா? இன்னும் நாம் இதனை அரபி மொழி அல்லாதவர்களில் ஒருவர் மீது இறக்கி வைத்திருப்போமாயின், அவரும் இதை அவர்களுக்கு ஓதி காட்டி இருப்பாராயின், அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்க மாட்டார்கள். இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் இதயங்களிலும் இதனை புகுத்துகிறோம். நோவினை செய்யும் வேதனையை காணும் வரை அவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் அவ்வேதனையானது திடீரென அவர்களிடம் வரும். அப்பொழுது அவர்கள், எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுக்கப்படுமா என்று கேட்பார்கள். நமது வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள்? நீர் பார்த்தீரா, நாம் அவர்களை பல ஆண்டுகள் வரை இவ்வுலகில் திகித்து கொண்டிருக்க செய்தாலும் பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானது அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் இவ்வுலகில் சிரித்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பயன் தராது. இன்னும் எந்த ஊரையும் அதனை எச்சரிப்பவர்கள் இல்லாமல் நாம் அளிக்கவில்லை. ஞாபகமூட்டுவதற்காகவே நபிமார்கள் வந்தார்கள். நாம் அநியாயம் செய்பவராக இருக்கவில்லை. இன்னும் சைத்தான்கள் இவ்வேதத்தை கொண்டு இறங்கவில்லை. மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அல்ல. அதற்கு அவர்கள் சக்தி பெறவும் மாட்டார்கள். நிச்சயமாக சைத்தான்கள் இதை கேட்பதிலிருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள். ஆதலின் அல்லாஹ்வுடைய வேறொரு நாயனை அழைக்காதீர். அவ்வாறு செய்வீராயின் வேதனை செய்யப்படுபவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடுவீர். இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் உம்மை பின்பற்றி நடக்கும் மூமின்களிடத்தில் தோள் தாழ்த்தி கனிவுடன் நடந்து கொள்வீராக. ஆனால் அவர்கள் உமக்கு மாறு செய்பவர்களாயின், நீங்கள் செய்வதை விட்டும் நான் விலகி கொண்டேன் என்று கூறிவிடுவீராக. இன்னும் யாவரையும் மிகைத்தவனும் கிருபை மிக்கவனும் ஆகிய இறைவனிடமே முழு நம்பிக்கை வைப்பீராக. அவன் நீர் தனித்து வணங்குவதற்காக நிற்கும்போது உம்மை பார்க்கிறான். இன்னும் சஜ்தா செய்வோருடன் நீர் இயங்குவதையும் அவன் பார்க்கிறான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், மிக அறிபவன். எவர்கள் மீது சைத்தான் இறங்குகிறார்கள் என்பதை நாம் உமக்கு அறிவிக்கட்டுமா?
வெறும் பொய்யனான ஒவ்வொரு பாவியின் மீது அவர்கள் இறங்குகிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் சைத்தான்கள் அவர்களின் காதுகளில் போடுகிறார்கள். இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களே. இன்னும் புலவர்கள் எத்தகையோரென்றால் அவர்களை வழிகேடர்கள்தாம் பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் பாதையிலும் அலைந்து திரிவதையே நபியே நீர் பார்க்கவில்லையா? இன்னும் நிச்சயமாக நாங்கள் செய்யாததை செய்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்து அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழி தீர்த்து கொண்டார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள்தாம். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள். அத்தியாயம் 27 சூரத்துல் நம்லி. எறும்புகள். ருக்குஹ் 7 வசனங்கள் 93. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தாசீன். இவை குர்ஆனுடைய தெளிவான வேதத்துடைய வசனங்களாகும். இது மூமின்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மாராயமாகவும் இருக்கிறது. அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுப்பார்கள், அன்றியும் அவர்கள் மறுமை வாழ்வின் மீது திடனாக நம்பிக்கை கொள்வார்கள். நிச்சயமாக எவர்கள் மறுமை வாழ்வில் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய செயல்களை அழகாக தோன்றுமாறு செய்தோம். எனவே அவர்கள் தத்தளிந்து திரிகிறார்கள். அத்தகையவர்களுக்கு தீய வேதனை உண்டு. மறுமை வாழ்வில் அவர்கள் பெரும் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நபியே, நிச்சயமாக மிக்க ஞானமுடைய யாவற்றையும் நன்கறிந்தவனிடமிருந்து இந்த குர்ஆன் உமக்கு கொடுக்கப்பட்டது. மூசா தன் குடும்பத்தாரை நோக்கி, நிச்சயமாக நான் நெருப்பை காண்கிறேன். உங்களுக்கு நான் அதிலிருந்து நாம் செல்ல வேண்டிய வழி பற்றிய செய்தியை கொண்டு வருகிறேன். அல்லது நீங்கள் குளிர் காயும் பொருட்டு உங்களுக்கு அதிலிருந்து நெருப்பு கங்கை கொண்டு வருகிறேன் என்று கூறியதை நபியே நீர் நினைவு கூறுவீராக. அவர் அதனிடம் வந்தபோது நெருப்பில் இருப்பவர் மீதும் அதனை சூழ்ந்திருப்பவர் மீதும் பெரும் பாக்கியம் அளிக்கப்பெற்றுள்ளது. மேலும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அழைக்கப்பட்டார். மூசாவே, நிச்சயமாக நானே அல்லாஹ், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிகுந்தவன். கைத்தடியை கீழே எறியும். அவ்வாறே அவர் அதை எறியவும் அது பாம்பு போல் நெருந்ததை அவர் கண்டபொழுது திரும்பி பார்க்காது அதனை விட்டு ஓடலானார். மூசாவே, பயப்படாதீர். நிச்சயமாக என் தூதர்களில் என்னிடத்தில் பயப்பட மாட்டார்கள். ஆயினும் தீங்கிழைப்பவரை தவிர அத்தகையவரும் தாம் செய்த தீமையை உணர்ந்து அதை நன்மையானதாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றேன். இன்னும் உம்முடைய கையை உமது மார்பு பக்கமாக சட்டை பையில் நுழைப்பீராக. அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாய் வெளிவரும். இவ்விரு அத்தாட்சிகளும் ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமூகத்தாருக்கும் நீர் காண்பிக்க வேண்டிய 9 அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருக்கிறார்கள். இவ்வாறு நம்முடைய பிரகாசமான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் இது பகிரங்கமான சூனியமேயாகும் என்று கூறினார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மையென உறுதி கொண்ட போதிலும் அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் அவர்கள் அவற்றை மறுத்தார்கள். ஆனால் இந்த விஷமிகளின் முடிவு என்னவாயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக. ருக்குஹ் 2. தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். அதற்கு அவ்விருவரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அவன்தான் மூமின்களான தன் நல்லடியார்களில் அநேகரை விட நன்மையை மேன்மையாக்கினான் என்று கூறினார்கள். பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார். அவர் கூறினார், மனிதர்களே, பறவைகளின் மொழி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் எல்லாவித பொருட்களிலிருந்தும் ஏராளமாக அளிக்கப்பட்டுள்ளோம். நிச்சயமாக இது தெளிவான அருட்கொடையாகும். மேலும் சுலைமானுக்கு ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றிலிருந்து அவருடைய படைகள் திரட்டப்பட்டு அவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்பை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்களை புற்றுக்குள் நுழைத்து கொள்ளுங்கள். சுலைமானுடன் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலை உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று. அப்பொழுது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார். இன்னும் என் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் பொருந்துள்ள
உன் அருக்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்துவோம். நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார். அவர் பறவைகளை பற்றியும் பரிசீலனை செய்து, நான் இங்கே ஹூது பறவையை காணவில்லையே, என்ன காரணம்? அல்லது அது மறைந்தவற்றில் நின்றும் ஆகிவிட்டதோ என்று கூறினார். நான் நிச்சயமாக அதை கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன், அல்லது அதனை நிச்சயமாக அறுத்து விடுவேன், அல்லது வராததற்கு அது என்னிடம் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு கூறி சிறிது நேரம் தாமதித்தார். அதற்குள் ஹூது வந்து கூறிற்று, தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். ஷபா மலையிலிருந்து உம்மிடம் உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக அத்தேசத்தவர்களை ஒரு பெண் ஆட்சி புரிவதை கண்டேன். இன்னும் அவளுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மகத்தான ஒரு அரியாசனமும் அவளுக்கு இருக்கிறது. அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹ்வை பற்றி சூரியனுக்கு சுஜூது செய்வதை நான் கண்டேன். அவர்களுடைய இவ்வாறான செயல்களை அவர்களுக்கு சைத்தான் அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான். ஆகவே அவர்கள் நேர்வழி பெறவில்லை. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும், இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதை அறிபவனாக அல்லாஹுக்கு அவர் சுஜூது செய்து வணங்க வேண்டாமா? அல்லாஹ் அவனையன்றி வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை. அவன் மகத்தான அர்ஷுக்கு உரிய இறைவன் என்று ஹூது கூறிற்று. அதற்கு சுலைமான், நீ உண்மையை கூறுகிறாயா அல்லது பொய்யர்களில் நீ இருக்கிறாயா என்பதை நாம் விரைவிலேயே கண்டு கொள்வோம் என்று கூறினார். என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல், அவர்களிடம் இதை போட்டுவிடு. பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி என்று கூறினார். அவ்வாறே ஹூது செய்ததும் அரசி சொன்னார், பிரமுகர்களே, மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டுள்ளது. நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. இன்னும் நிச்சயமாக இது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று துவங்கி இருக்கிறது. நீங்கள் என்னிடம் பெருமை அடிக்காதீர்கள். இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ருக்குஹ் 3. எனவே பிரமுகர்களே, என்னுடைய இந்த விஷயத்தில் ஆலோசனை கூறுவீர்களாக. நீங்கள் என்னிடம் நேரடியாக கருத்து சொல்லாதவரை நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவள் அல்ல என்று கூறினாள். நாங்கள் பெரும் பலசாலிகளாகவும் கடினமாக போர் செய்யப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆயினும் முடிவு உங்களை பொறுத்தது. என்ன முடிவு செய்கிறீர்கள் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவள் கூறினாள், அரசர் ஒரு நகரத்தில் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுகிறார்கள். அதில் உள்ள கண்ணியமுள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள். ஆகவே நிச்சயமாக நான் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை அனுப்பி அதை கொண்டு செல்லும் தூதர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்க போகிறேன். அவ்வாறே தூதர்கள் சுலைமானிடம் வந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு பொருளை கொண்டு உதவி செய்ய நினைக்கிறீர்களா? அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு அவன் கொடுத்திருப்பதை விட மேலானதாகும். எனினும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அவர்களிடமே திரும்பி செல்க. நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு பெரும் படையை கொண்டு அவர்களிடம் வருவோம். நாம் அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரிலிருந்து வெளியேற்றி விடுவோம். மேலும் அவர்கள் இழிந்தவர்களாவார்கள் என்று சுலைமான் கூறினார். பிரமுகர்களே, அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவருடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் அவரிடம் கேட்டார். ஜின்களில் பலம் பொருந்திய ஒரு இப்ரீத் கூறிற்று, நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன். நிச்சயமாக நான் அதற்கு சக்தியுள்ளவனும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றேன். இறை வேதத்தை ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதற்கு அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார். அவர் சொன்னவாறே அது தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும், இது என்னுடைய இறைவனின் அருக்கொடையாகும், நான் நன்றி அறிதலுடன் இருக்கின்றேனா அல்லது மாறு செய்கின்றேனா என்று இறைவன் என்னை சோதிப்பதற்காகவும், எவன் ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே நன்மையாகும். மேலும்
எவன் நன்றி மறந்து மாறு செய்கிறானோ அது அவனுக்கே இழப்பாகும். ஏனெனில் என் இறைவன் எவரிடத்தும் தேவைப்படாதவனாகவும் மிகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று சுலைமான் கூறினார். இன்னும் அவர்கள் கூறினார், அவள் கண்டு அறிந்து கொள்ள முடியாதபடி அவளுடைய அரியாசனத்தின் கோலத்தை மாற்றிவிடுங்கள். அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்கள் ஒத்தியாக இருக்கிறாரா என்பதை நாம் கவனிப்போம். ஆகவே அவள் வந்தபோது, உன்னுடைய அரியாசனம் இது போன்றதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவள், நிச்சயமாக இது அதை போலவே இருக்கிறது என்று கூறினார். இந்த பெண்மணிக்கு முன்பே நாங்கள் ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாகவும் இருக்கிறோம் என்று சுலைமான் கூறினார். அல்லாஹ்வை அன்றி மற்றவர்கள் அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவளை வணங்கி கொண்டிருந்தது தான் அவளை தடுத்து கொண்டிருந்தது. நிச்சயமாக அவள் காஃபிர்களின் சமூகத்திலுள்ளவளாக இருந்தாள். அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பதாக என்று சொல்லப்பட்டது. அப்போது அவள் அம்மாளிகையின் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள். எனவே தன் ஆடை நனைந்து போகாமல் இருக்க தன் இரு கெண்டை கால்களும் மேல் உயர்த்தினாள். இதை கண்ணுற்ற சுலைமான், அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார். அதற்கு அவள், இறைவனே, நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லீமாகிறேன் என கூறினார். ருக்கு 4. தவிர நாம் நிச்சயமாக சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று போதிக்குமாறு அனுப்பினோம். ஆனால் அவர்கள் இரு பிரிவினராக பிரிந்து தம்மிடையே சச்சரவு செய்து கொள்ளலானார்கள். அப்போது அவர், என்னுடைய சமூகத்தாரே, நன்மைக்கு முன்னால் தீமைக்காக நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் கிருபை செய்யப்படும் பொருட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா என கூறினார். அதற்கு அவர்கள், உம்மையும் உம்முடன் இருப்பவர்களையும் நாங்கள் துச்ச குணமாக காண்கிறோம் என்று சொன்னார்கள். அவர் கூறினார், உங்கள் துச்ச குணம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. எனினும் நீங்கள் சோதனைக்குள்ளாகப்படும் சமூகத்தாராக இருக்கிறீர்கள். இன்னும் அந்நகரில் 9 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்மை எதுவும் செய்யாது பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிந்தார்கள். நாம் அவரையும் சாலிஹையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக திட்டமாக அழித்து விடுவோம். இதனை யாரிடமும் சொல்வதில்லை என்று நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக. பிறகு அவருடைய வாரிசுதாரிடம் அவர்கள் பழிக்கு பழி வாங்க வந்தால், உங்கள் குடும்பத்தார் அழிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை. நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் என சதி செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம். ஆகவே அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. முடிவு அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தார் எல்லோரையும் நாம் அழித்தோம். ஆகவே அவர்கள் அநியாயம் செய்து வந்த காரணத்தினால் அதோ அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் அதோ பாலடைந்து கிடக்கின்றன. நிச்சயமாக இதிலே அறியக்கூடிய சமூகத்தாருக்கு அத்தாட்சி இருக்கிறது. மேலும் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் பயபக்தியுடையவர்களாக இருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். லூத்தையும் நினைவு கூர்வீராக. அவர் தம் சமூகத்தாரிடம், நீங்கள் பார்த்து கொண்டே மானக்கேடான செயலை செய்கின்றீர்களா என்று கூறினார். நீங்கள் பெண்ணை விட்டுவிட்டு மோகம் கொண்டவர்களாக ஆண்களை நெருங்குகிறீர்களா? நீங்கள் முற்றிலும் அறிவில்லாத மக்களாக இருக்கிறீர்களா என்று கூறினார். அதற்கு அவருடைய சமூகத்தவர் தம் இனத்தவரிடம், லூத்தை குடும்பத்தாரை உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள். நிச்சயமாக அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனிதர்கள் என்று பரிகாசமாக கூறினார்களே தவிர வேறொரு பதிலும் அவர் அளிக்கவில்லை. ஆனால் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொண்டோம். அவருடைய மனைவியை தவிர ஈமான் கொள்ளாமல் பின்தங்கி அழிந்து விட்டவர்களை ஒத்தியாக அவளை தீர்மானித்தோம். இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மாறி பொழிய செய்தோம். எனவே எச்சரிக்கப்பட்ட அவர்கள் மீது பெய்த அம்மழை மிகவும் கெட்டது. ருக்கு 5. நபியே நீர் கூறுவீராக, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னும் அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட அவனுடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாவதாக. அவ்வாறு அல்லாஹ் மேலானவனா அல்லது அவர்கள் அவனுக்கு இணையாக்குபவை மேலானவையா?